பசுமை விவசாயம் நேரத்தில் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா காரநடை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பட்டதாரி என்ன பண்ணுறாருன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்காருங்க. சிறுவிடை அப்படின்ற ரகமா இந்த ரகம் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்களா, அதெல்லாம் முட்டைக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வெறும் 150 கோழியில் மாதம் 20,000 நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போ அவரோட பண்ணைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ வெங்கடேஷ் அவர்களை சந்திச்சு உண்மையிலேயே வந்து 150 கோழியில் மாதம் 20,000 எடுக்க முடியுமா, உண்மையிலே முட்டைக்கு வந்து நல்ல வாண்டட் இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகளை வந்து இப்போ நம்ம வெங்கடேஷ் அவர்கிட்ட கேட்க போறோம். அதுக்கு அவர் என்ன மாதிரி பதில் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்களேன். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன். நான் வந்து இந்த கார்நடையில் வந்து ஒரு 7 வருஷமா வந்து கோழி பண்ணை நடத்தின்னு வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை ரகம் வந்து வளர்த்துன்னு வரேன் ஒரு 150 கோழிக்கிட்டே. ஜி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கிறேன். முடிச்சுட்டு எப்படி விவசாயத்துக்குள்ள எப்படி வந்தீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அது சில இஷ்யூனால அங்கேருந்து வெளியே வந்துட்டு இப்போ நம்ம இங்கே கார்நடையில் வந்து ஒரு 5 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தோப்பில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கின்னு தேனீக்களும் இந்த கோழியும் சேர்த்து பண்ணிக்கின்னு இருக்கிறேன். மாமரம் கோழி 2 தான் பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி வேற எதுவும் விவசாயம் எதுவும் பண்ணலையா? வேற எதுவும் விவசாயம் பண்ணலை. இதுதான். இதுல 1 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி இடம் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பாரம்பரிய ரகம் அரிசியில வந்து நான் கருப்பு கவுனி, ரத்தசாலி இது வரையும் போட்டேன். இப்போ லாஸ்ட் டைம் நிலக்கடையில போட்டும் அறுவடை எடுத்துருக்கிறேன். அப்ப நீங்க ஒரு பேரா பண்ணல, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு தேவைன்றதை நம்ம ஃபார்ம்ல இருந்து எடுத்துக்கிறோம். முழுக்க முழுக்க இயற்கை தான். முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான். சரிங்க. இப்போ நம்ம கோழி பத்தி நீங்க வந்து என்ன கோழி ரகம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சிறுவடை ரகம் வந்து நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இது? கோழி வந்து ஒரு 7 வருஷமா பண்ணின்னு இருக்கிறேன். இந்த சிறுவடை ரகம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷமா வந்து கண்டினியூவா நான் பண்ணின்னு இருக்கிறேன். ஆரம்பத்துல என்ன ரகம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்துல வந்து கடகநாத்தும் கைராலியும் பண்ணின்னு இருந்தேன். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடகநாத்ன்றது யூபி அந்த காட்டு பகுதியில் வாழ்ந்த கோழி. கடகநாத்னா அது கருப்பு கலர்ல இருக்குங்க. அதுவும் அப்போ அந்த டைம்ல இந்த கொரோனா பீரியட்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்ல டிமாண்ட் இருந்தது. எங்கேயுமே அந்த கோழியை பார்க்க முடியாது, நல்லா போச்சுங்க. அதுக்கடுத்து கைராலின்றது வந்து முட்டை ரகம். அது வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 240 முட்டை கிட்ட எடுங்க. அதுவும் டிமாண்ட் இது. அப்புறம் எல்லாருமே இந்த பிரீடை வளர்க்க ஆரம்பிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்கும்போது அவங்க இன்னொரு ஃபார்ம்லேருந்து ஒரு 10 ரூபாய்க்கு தராங்க, நீங்கள் கம்மியாக தரீங்களா, இது மாதிரி டிமாண்ட் வர ஆரம்பிச்சிது. உற்பத்தி அதிகமாகிடுச்சு. மக்கள் வாங்கும்போது நம்மக்கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைராலி ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டேன். கைராலி எடுத்துட்டு இந்த சிறுவடையில் வந்து நான் வளர்த்துன்னு வரேன். ஏன் இதுக்கு டிமாண்டு? அதெல்லாம் இது சிறுவடைன்றது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய ரகங்க இதுங்க. இது ரொம்ப பெரிய ஏன் எடுத்து பண்ண மாட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 110லேருந்து 120 எக்கு தான் இது வருஷத்துக்கே இடுங்க. அப்படி இடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேல்ஸ் பண்ணும்போது இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறோம், நிறைய பேர் வந்து சிறுவடை ரகம் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இதோட வேல்யூவும் இதோட குவாலிட்டியும் தெரியுங்க. ஏன்னா நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குறோம். கோழிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித கம்பெனி ஃபீடும் நம்ம போடுறது இல்லைங்க. ஆச்சு மிச்சம் நம்ம ஒரு ஏக்கரில் ஃபிஷ் நெட் அடித்து அதுக்குள்ளே வச்சு நம்ம வளர்க்குறதுனால நிறைய பேர் வந்து ஏன் சிறு ரகம் பண்ணலைங்கன்னா இது முட்டை ஈல்டு கம்மி. அதேமாதிரி நம்ம சென்னையில் தர ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த ப்ரைஸ்களை கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகுங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவலோடு வச்சுருப்போம். அந்த முட்டையை வந்து ஆச்சிங்கும் பண்ணிக்கலாம். லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து நம்ம அழிச்சிடணும். முட்டை பண்ணையிலேருந்து நீக்கி உற்பத்தி ஆன முட்டை 10 நாளுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த முட்டையில் வந்து கரு ஃபார்ம் ஆகுதோ, முட்டை கெட்டு போதோ, இந்த இஷ்யூலாம் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் பண்ணுறவங்க இந்த ரகத்தை விரும்ப மாட்டாங்க. நான் முட்டையாகவும் கொடுக்குறேன். சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் வச்சு நான் பொறிக்க மாட்டேன். நம்மக்கிட்டே ஆமாம் எக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் வச்சு பொறிக்க மாட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கோழிக்கிட்டே வச்சு பொறிப்போம். தாய்க்கோழிக்கிட்ட வச்சு பொறிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குதுங்க. நம்ம இன்குபேட்டரில் வச்சு பொறிக்கும் போது அதுக்கு நம்ம ப்ரூடிங் தரணும். ரெண்டாவது F1 IBD லெசோடா இந்த 3 ஐ ட்ராப்ஸ் வாங்கி விட்டே ஆகணும். அப்படி விட்டாதான் அந்த கோழி ஹெல்த்தியாக வந்து அத்த கட்டத்துக்கு தாண்டுங்க. நம்ம தாய்க்கோழி கிட்ட வச்சு பொறிக்கிறதுனால இந்த விஷயம் எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா ப்ரூடிங்ன்றது தாய்க்கே வந்து பாத்தீங்கன்னா அது குஞ்சுக்கு ஈட்டு தந்துக்கும். மச்ச இந்த ஐ டிராப்ஸ் விட வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி சென்னையில வந்து நான் சின்னதா வந்து என்னோட குழந்தைக்கு நான் வந்து சிறுவடை கோழி வளர்க்கணுன்ட்டு ரொம்ப பேர் கேட்பாங்க. இல்லாட்டி வயசானவங்களுக்கு இந்த கன்சீவ் ஆனவங்களுக்கு இவங்களுக்குலாம் கேட்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாரும் யூடியூப்பை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேட ஆரம்பிச்சோம் நம்ம இந்த தமிழ்நாட்டோட பிரீடு சிறுவடை. ஏன்னா அதோட வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? நம்ம கலப்பினத்துக்கும் நேச்சுரலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே இந்த சிறுவடை ரகத்தை கேட்க ஆரம்பித்தாங்க. அதேமாதிரி சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது
நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு ஒரு 15 முட்டை கிட்ட வச்சு அடன் தனியாக ஒரு பேட்ச் உட்கார வச்சிடுவேன். நம்ம 15 வச்சா 15 பொரிக்கும் நம்மளால சொல்ல முடியாது. அதில் ஒரு 12 11 பொரிக்குங்க. வளர்க்குறவங்க கிட்ட தாய்க்கோழி வித்து சிக்கோட ஒரு பேட்ச் நம்ம கொடுத்துருவோம். அதாவது ஒரு கோழியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபாவும், ஒரு சிக்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபாவும் கொடுத்துருவோம். நீங்கள் ஆவரேஜாக ஒரு பேட்சுக்கு ஒரு கோழி ஒரு 10 சிக்கு நீங்கள் தந்தாவே 1500 ரூபா வந்துடுங்க. வாரத்துக்கு ஒரு 3 பேட்ச் நீங்கள் கொடுத்தாவே கிட்டத்தட்ட 3500 ரூபா வந்துடுங்க. மாதத்துக்கு நீங்கள் நீங்கள் டிவைட் பண்ணாவே கிட்டத்தட்ட அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபா வந்துடுங்க. நீங்கள் அது இல்லாத நான் இந்த 150 கோழியில் 30லேருந்து 35 முட்டை வரையும் நான் எடுத்துன்னு இருந்தேன். அப்போ வந்து ஒரு முட்டை வந்து 20 ரூபாலேருந்து 25 ரூபா, அதாவது என் வீட்டாண்டேருந்து வாங்குறவங்களுக்கும் 20 ரூபான்னு கொடுத்துருவோம். நம்ம டெலிவரி பண்ணுறோம்லாங்க. ஏன்னா கேட்குறவங்க குவான்டிட்டி அதிகமாக கேட்க மாட்டாங்க, நம்ம கம்மி 10 முட்டை தான் கேட்பாங்க. அப்போ வந்து நான் ஒரு 5 ரூபா மேலே வச்சு நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 முட்டை எடுக்கும்போது மாதத்துக்கு வந்து ஒரு 1200 முட்டை வரும். இன்ட்டு நம்ம 20 ரூபான்னு நம்ம போட்டாவே கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் கிட்ட நம்மக்கிட்ட வந்துருங்க. இதில் வந்து என்னோட கோழிக்கு வந்து நான் எந்த வித கம்பன் ஃபீடும் போட மாட்டேன். ஏன்னா இந்த இடம் வந்து செம்மண் பூமி, கரையான்கள் அதிகமாக இருக்கும். நம்ம ரோட்டு ஓரமாக இருக்கிற கரும்பு ஜூஸ் கடையிலேருந்து அந்த சக்கை இருக்குங்க, அந்த சக்கை எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு நினைச்சிட்டு சாக்கு மேலே போட்டு வச்சுடுவோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எடுக்கும்போது கரையான் இருக்கும்போது கோழிங்களுக்கு அதுவே உணவை சாப்பிடும், இருக்கிற பில்லுங்களை குத்தி சாப்பிடும். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பு, சோளம், கோதுமை இது அடிஷ்னலாக நாங்கள் ஃபீடு தரோங்காண்டி வேற எந்த ஃபீடும் தர மாட்டோம். ஏன்னா ஃபீடோட காஸ்ட் நம்ம கம்மி பண்ணாதான் கோழி வளர்க்கும் போது நம்ம லாபம் எடுக்க முடியும். ஃபீடு நம்ம போட்டுக்கினே இருந்தால் லாபம் எடுக்க முடியாதுங்க. சரி, நான் கேட்காம வந்து நிறைய விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ இதுக்கு நோய் தாக்குதல் எப்போ நீங்கள் பண்ணையில் தான் வளர்த்துட்டு இருக்கீங்க, நோய் தாக்குதல் வருமா? நோய் தாக்குதல் தான் எப்படி வரும், அதை எப்படி சமாளிப்பீங்க? இப்போ இந்த கோழி வளர்க்குறவங்க ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு 100 கோழி வச்சு வளர்த்துன்னு இருந்தேன், ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து என்கிட்ட எல்லாமே அழிஞ்சிச்சு அப்படின்னு கேள்வி. எப்படின்னா இப்போ நம்ம பண்ணையை சுற்றி பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு போட்டு இருக்குதுங்க. நம்ம கோழி பண்ணை செப்பரேட்டாக தனியாக வச்சுருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து எந்த ஒரு கோழியும் நம்ம பண்ணையிலும் நம்ம கோழி வெளி பண்ணையில் போகிறதுனால நோய் தாக்கம் இதுக்கு வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க. இப்போ கிராமத்தில் ஒரு எத்தண்டை கோழி வளர்ப்பாங்க, கிராமத்து எஜ்ஜில் ஒரு எத்தண்டை ஸ்டார்ட் ஆகும், அப்படியே படிப்படியாக அந்த கிராமத்தில் இருக்கிற கோழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும். ஏன்னா ஒரு கோழி இன்னொரு கோழியை தொடர்பு உள்ள இருக்கும். அதுமாரி இருக்கும்போது எல்லா கோழியுமே அதாவது பாதிக்கப்படுவாங்க. இப்போ நம்ம பண்ணையில நம்ம கோழி மட்டும் வேற எந்த கோழி கூட தொடர்பு இல்லாத செப்பரேட் தனியா இருக்குதுங்க. அதனால நோய் தாக்கம் கம்மி. ஆனால் ஆக்சுவலாக சிறுவடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்கன்றது வர்றது ரொம்ப 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 கம்மி. நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த பிரீட் எடுத்து வச்சு பண்ணின்னு இருக்கேன். சரிங்க. சரி, இப்போ ஒரு விவசாயி இந்த கோழி வளர்ப்பு பண்ணால் எவ்வளோ இடத்துல எவ்வளோ பண்ணால் மாதம் 25,000 ரூபா நிம்மதியான வாழ்க்கை வாழலாம்னா எப்படி பண்ணலாம்? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து அமைச்சிருக்கிறேன். என்னோட கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு 20 இருக்குதுன்னு நான் பெரிய சைஸில் போட்டு வச்சுக்கிறேன். ஆனால் அதில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1000 கோழிக்கு மேலே விடலாம். ஆனால் நான் வந்து விட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 150 கோழி. ஏன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இது நான் வந்து காலையில் ஒரு டைம் தான் பார்த்துட்டு திருப்பி நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா இங்கே நான் ஃபுல் டைம் இருக்க மாட்டேன். அதனால எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து வச்சுன்னு இருக்கிறேன். அதிலே வந்து சிக்குங்க தனியாக ப்ரூடிங் செட்டப் இதெல்லாம் தனித்தனி பார்ட்டிஷனாக வந்து பண்ணி வச்சு நான் நடத்தின்னு வரேன். ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணுறத சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாவே நல்லா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க வேற வேற ப்ரீடு எடுத்து பண்ணீங்கன்னா முட்டை அதிகமாகிடுவாங்க. முட்டை அதிகமாகிட்டதோட அந்த முட்டைக்கு எவ்வளோ ப்ரைஸ் உங்களால் நிர்ணயிக்க முடியும். நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, உங்கள் ப்ரைஸை இன்னொருத்தர் நிர்ணயிச்சான்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு லாபமே வராது. நான் உற்பத்தி பண்ணுறேன், என்னோட ப்ரைஸ் இதுதான், நான் நிர்ணயிக்கிறேன். அப்போ வந்து நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை எடுத்தோன்னா எனக்கு எவ்வளோ இன்கமிங் வரணுன்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும், இன்னொருத்தவங்க முடிவு பண்ணக்கூடாதுங்க. அதேமாரி வேற எல்லா ப்ரீடும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மார்ஜின் எடுத்து பண்ணுவாங்க. இந்த சிறுவடை ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 பேர் கோழி வளர்த்தாங்கன்னா இந்த சிறுவடைய ப்ரீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் தான் வளர்ப்பாங்க. அதனால இந்த முட்டைக்கு எப்பவுமே சென்னையில் மார்க்கெட் இருந்துன்னு தான் இருக்குதுங்க. அதனால வந்து இருக்கிறதுல வந்து இந்த சிறுவடை வந்து பெஸ்ட்டுன்றீங்க. நான் எனக்கு தெரிஞ்சது சிறுவடை பெஸ்ட்டாக தான் இருக்குதுங்க. சிறுவடையும் பண்ணலாம், கடகநாத்தம் பண்ணலாம். ஏன்னா கடகநாத்து வந்து பார்த்தீங்கன்னா 270 முட்டைக்கு மேலே தருது. 260 to 280 வரையும் தருதுங்க. அதுவும் கலப்பினே இல்லைங்க. அது நீங்கள் பண்ணியிருக்கலாமே, முதல்ல பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ கடகநாத்து பண்ணும்போது ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா முட்டையை 30 ரூபா வரையும் சென்னையில் சேல்ஸ் பண்ண முடியுது. ஆனால் கோழியை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கின் கருப்பா இருக்குது. ஓ, அதுக்காக புரியுதுங்களா? இது நம்ம வந்து கோழியை நம்ம தள்ளி வித்துடுறோம்.
வாங்கிடுறாங்க. ஒரு பீஸ் 750 ரூபா வாங்கிடுறாங்க. ஆனா கடகநாத்தை நம்ம கோழி பேட்ச் அப்படியே நின்றுதுங்க. அந்த ஒரு டிராபேக்கை தான் நம்ம இந்த கோழியை சிறுவடை வச்சு நான் பண்ணின்னு இருக்கிறேன். அப்ப நீங்க சொல்ற ஒரு விவசாயி வந்து இந்த வெறும் 150 கோழி இருந்தாலே பார்ட் டைமா பண்ணாலே வந்து மாசம் 20,000. ஆமா, அவங்க வந்து அந்த முட்டையை நான் சொல்றேன், நீங்க 150 கோழி பண்ணிட்டு அந்த முட்டையை நீங்க 10 ரூபான்னு தந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கையில எதுவுமே இருக்காதுங்க. இப்ப நம்ம சென்னையை போன்ற ஒரு இடத்துல இருக்கிறதுனால நம்மளால அந்த பொருளை விற்க முடியுது. ஏன்னா நான் இந்த தோட்டத்துல நான் எந்த ஒரு சின்ன ஒரு கீரை போட்டாலும் காய்கறி போட்டாலும் கெமிக்கல் இல்லாத பண்ணுறதுனால எனக்கு என்னோட கஸ்டமர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் ஒரு மெசேஜ் போட்டாவே அந்த பொருளை என்னால் வித்துற முடியுது. அந்த அளவுக்கு நானும் என்னோட பொருளுக்கான குவாலிட்டியும் ஜெனுனா பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த ஃபீல்டில் வந்து நிலைச்சு போக முடியுதுங்க. இப்போ இந்த முட்டை 20 ரூபான்றது அதிக விலை இல்லையா, இல்லை கரெக்டான ஒரு விலை தானே அது? ஆமாங்க, நீங்கள் கால்குலேஷன் போட்டு பார்த்தா தெரியுங்க. ஒரு கோழி ஒரு 100 முட்டை இட்டுதுன்னா, இல்லை நான் அது கால்குலேஷன் கேட்கல. இப்போ கடையில் முட்டை கடையில் போனால் ஒரு நாட்டு கோழி முட்டை எவ்வளோன்னு கேட்குறேன். ஆமாம், நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு உங்களுக்கு கிட்ட கிடைக்கும். அது நாட்டுக்கோழி இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லுறது அது நாட்டு கோழி இடுற முட்டை. அது என்ன ரகம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நாட்டுக்கோழியில் சேரவே சேராதுங்க. எல்லாமே கலப்பினம் தான் வருங்க. இப்போ நீங்கள் நாட்டு மாட்டு பால்னு வாங்குவேன், A2 வாங்குறீங்க 120 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. அதே HF ஜெர்சியோட பால் வாங்குனீங்கன்னா 40 ரூபாய்க்கு வாங்குவீங்க. உள்ளுகிற வித்தியாசம் தான் அதுங்க. இதுதான் இதுவும் கோழி முட்டையிலும் இதுதான் வித்தியாசம். சரி, இப்போ நீங்க சொல்றீங்க நாட்டுக்கோழி முட்டை 20 ரூபா வந்து அதே நாட்டுக்கோழி முட்டைன்னு சில இடத்துல நாட்டுக்கோழி முட்டை போட்டு விற்கிறாங்க. அந்த இடத்துல இதே ரேட்டு தானே? ஏன்னா நாட்டுக்கோழி முட்டை நான் வாழையில வாங்கினதில்லை, அதனால இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பில் விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையில் ஃப்ரீ ரேஞ்சில் விற்கிற இந்த கலப்பின முட்டை விற்கிறாங்க. சில பேர் கமர்ஷியலாக பண்ணி விற்கிறாங்க. ரொம்ப ஜெனுனாக பெரிய பெரிய ஷாப்பில் விற்கிறது மட்டும் இருக்கலாம். அப்படி விற்றாலும் அவங்களோட ரைஸ் இன்னும் 20 ரூபா இருக்காதுங்க, 25லேருந்து 30 ரூபா கேட்குறேன் நான். ஏன்னா நானே வந்து 2 ஆர்கானிக் ஷாப்பில் பண்ணின்னு இருந்தேன். என்னோட ப்ரைஸ் இவ்வளோ தான். அவங்கள கம்மி பண்ணி கேட்டாங்க, கம்மி பண்ணி தந்தால் எனக்கு நஷ்டம் தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னால் கொடுக்க முடிஞ்ச போது அவங்க விற்ற ரேட்டு 25 ரூபா வரையும் விடுத்தாங்க. ஏன்னா வாங்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியான பொருளும் தரமான பொருளுக்கும் வாங்கிறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. அது எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்கு தான் நம்ம வழி பண்ணணும். அதனால வந்து 20 வந்து ஒரு கரெக்டான ஒரு நிர்ணயம் தான். ஆமாங்க. சரிங்க, நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட பார்த்துருக்கீங்க. நான் கேட்காம நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லிங்க. ஒரு விஷயத்த எப்படி ஒழுங்காக பண்ணால் அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த நல்ல விஷயமா கொடுக்கும்போது வாங்குறதுக்கும் வந்து வாடிக்கையாளர்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு நிறைய ஒரு விஷயத்த வந்து பொதுவான விஷயத்த வந்து சொன்னீங்க. உண்மை அதுதாங்க. நல்ல பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து கண்டிப்பாக இவர் வந்து தொடர்பு கொள்ளலாம். முழுக்க இயற்கையில் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி நாட்டுக்கோழி வளர்ப்பில் எப்படி எந்த ரகத்தை விவசாயி வந்து பண்ணால் நல்ல லாபம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னார். நாட்டுக்கோழி வளர்ப்பு ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதில் எப்படி லாபம் எடுக்கலாம் நினைக்கிறவங்க வந்து நீங்கள் ஒரு தொடர்பு கொள்ளலாம். கோழி, சிக்ஸ், முட்டை என்ன வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்கள் என்கிட்ட பார்த்துறீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.